ஆறுமுகத்தோட அம்மா சொல்றாங்க, தம்பி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தணும், அதுக்கேத்த அலங்காரம்லாம் பண்ணிருங்கன்னு ஆறுமுகத்தோட அம்மா சொல்றாங்க. சிந்து கவலையோட பெட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க சிவாவை நினைச்சிட்டு. சிவா ரூமுக்குள்ள வர்றாரு. சிந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சிவா சொல்றாரு, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்படி மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவேன்னு பாக்குறியா? சிந்து சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு உங்க கால்ல நான் விழுகல, ஆசீர்வாதம் வாங்குறதுக்காண்டிதான் உங்க கால்ல நான் விழுந்தேன். சிவா சொல்றாரு, சி வாய மூடு, காதலுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா சிந்து? எந்த ஊருக்கு முன்னாடி நீ பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அதே ஊருக்கு முன்னாடி நான் பொய் சொல்லலன்னு நிரூபிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் சிந்து. ஆறுமுகம் பெட்ல அசதியா தூங்கிக்கிட்டு இருக்காரு. பைரவி கோவத்தோட வர்றாங்க. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு நீ நிம்மதியா தூங்குறியான்னு தட்டை வச்சு ஆறுமுகத்தை அடிக்கிறாங்க பைரவி. பூவெல்லாம் பிச்சு போடுறாங்க. நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்ல, ஏண்டா தாலி கட்டின? பாலை தூக்கி ஆறுமுகம் மூஞ்சிலேயே ஊத்துறாங்க. ஊத்திட்டு அழுகுறாங்க பைரவி. ஆறுமுகத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டே இருக்காரு. நாளை சந்திப்போம்.